அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நண்பர்களே, உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. செப்டம்பர் 17க்கு பிறகு தலைவிதியும் மாறும், தலையெழுத்தும் மாறும். கன்னி ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக யார் அமைந்திருக்கிறார் என்று பார்த்தால் புதன் பகவான் தான் அமைந்திருக்கிறார். புதன் எப்போதும் அறிவு, ஆற்றல், செல்வம், கலை, வீரம் என அனைத்திலும் தேர்ந்தவராக இருப்பவர் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக அமைந்திருக்கிறார். உங்களுடைய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கண்ணில உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம், சித்திரை 2ஆம் பாதம் முடிய வரைக்கும் நட்சத்திரங்களும் அமைந்திருக்கிறது இந்த கன்னி ராசியில். கன்னி ராசிக்காருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கன்னி ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருப்பீங்க அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உழைப்பிற்கான உயர்வுங்கிறது இதனால் வரைக்கும் ஒரு துளியளவு கூட இருந்திருக்காது. நீங்க முக்கி கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய ஓனருக்கு, உங்களுடைய முதலாளிக்கு நல்ல விசுவாசமா இருப்பீங்க. அவங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களை அவங்களுடைய அடிமைகளாவே நினைத்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஏதோ நாய்க்கல்களுக்கு ஏதோ ஒன்று போடுவது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில செய்வது போல் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியமும் சரி, முன்னேற்றமும் சரி ஒருபோதும் இருக்காது. நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதட்டத்திலையும் தைரியமாக பேசலாம் என்று செல்லும் போது உளறுவாயக்கூடிய நபராக நீங்கள் இருந்திருப்பீர்கள் இதனால் வரைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், தைரியமா பேசணும், எனக்கு சக்தி இருக்கு, வீரியம் இருக்குன்னு நினைச்சு போவீங்க. அங்க போய் உளறி கொட்டிடுவீங்க, தப்பா பேசிடுவீங்க. இதனாலேயே பெரிய பிரச்சனையில சிக்கிப்பீங்க நீங்க. உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களுக்கு கவலையே கிடையாது. துன்பங்கள் எல்லாம் கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நிறைந்து இருக்கும். இதனால் வரைக்கும் இவ்வளவு துன்பங்களை எந்த ஒரு ராசியும் சந்திக்காத அளவுக்கு கன்னி ராசிக்கார நண்பர்கள் துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க போவது கிடையாது. அனைத்துமே மாறப்போகுது. முக்கியமா கன்னி ராசிக்குள்ள குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை தான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒரு பேச்சிட்டாலே சரி, குடும்பத்துக்குள்ள சண்டை தான். கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிம்மதி இழக்கக்கூடிய நபராகவே இருப்பாங்க. வாழ்க்கையில எப்படியாவது மகிழ்ச்சியா இருக்கணுங்க, வாழ்க்கையில எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வந்துடணுங்கன்னு முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் இருக்காது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இனி நடக்க போறதை பார்க்கலாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல கிரக நட்சத்திரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களை நம்ம தெரிந்துப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்து மாறுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சரியான ஒரு பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கிரக நிலை ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அமைந்திருக்கிறார். கேது ராணரூண ரோகஸ்தானத்தில், சனி வக்ர கடத்திரஸ்தானத்தில், ராகு பாக்கியஸ்தானத்தில், குரு தொழில் ஸ்தானத்தில், செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில், சூரியன் புதனும் சேர்ந்து வலம் வருகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது கிரக மாற்றங்களாக. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? இனியும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். மனக்குழப்பம் ஏற்படும். நீங்க ஒரு சில விஷயங்கள் எப்படியாவது செஞ்சு முன்னுக்கு வர்றேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தடங்கள் வந்து நிற்கும். பயணங்களுக்கு போற மாதிரி இருந்தாலும் தடங்கள் வந்து நிற்கும். 6ஆம் இடத்துல இருந்து சனி இருப்பதால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் முக்கியமா தேவைப்படுது. உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம்ங்கிறது இந்த சில நாட்களையும் கிடைக்காது. முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில கெட்டதுகள் நடந்து கொண்டேதான் இருக்க போகுது இந்த கன்னிராசியில். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரங்களாக இருக்கிறது கன்னிராசிக்கார நண்பர்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். தொழிலில் செவ்வாய் இருப்பதனால எதிர்பார்த்தபடி வேகமானது உங்களுடைய வாழ்க்கையில சூடுபிடிக்கும். பாக்கி தர வேண்டிய வசூல்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டாகும். தொழிலில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் சுமைகள் எல்லாம் குறைவதற்கு தயாராகிவிடும். வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரமிருந்து மனக்கசப்புகள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமா ஒரு சில சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்கள் நேர்மையாக இருக்குமெனில் அந்த சண்டைகள் கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறனால
குடும்பத்துல நிம்மதிங்கிறது அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் நிம்மதியே இருந்திருக்காது இந்த கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். மதிப்பு, உங்கள் மேல வைத்திருக்கக்கூடிய மதிப்புங்கிறது அதிகரிக்கும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மதிப்புங்கிறது அதிகரிக்க போகுது. உங்களுடைய மனசுல ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்து ரொம்ப நாளா சொல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க வெளிப்படையா பேசுவது மூலியமா ரொம்ப நன்மைகள் எடுக்கும். பிள்ளைகளிடம் இருந்து பாசங்கள் உங்கள் மேலதான் அதிகரிக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்புங்கிறது அதிகரிக்க போகுது. பெண்கள் பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியிடங்களுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி வெளியே செல்லும் போது கொஞ்சம் பார்த்து செல்வது சிறந்ததாக இருக்கும். கன்னிராசிக்காரன் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் தடங்கள் வந்தாலும் சரியான முறையில் சென்று விட்டார்கள் என்றால் அது அவங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் இதுவாக இருக்கிறது. நீங்க யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து ரொம்ப அழைச்சல் பட்டு ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் திருப்பி கொடுத்துருவாங்க. முக்கியமா நீங்க யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் அதை கொடுக்க முடியும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் சொல்லக்கூடிய ஆலோசனை செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல இந்த கன்னிராசிக்கார நண்பர்கள் தவிர்த்துப்பது நல்லது. இல்லைன்னா நான் அவங்க சொல்றதாங்க செய்வேன்னா ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் முற்றி போய் நின்று அதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். சரி, இப்போ இதனால் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு என்ன பரிகாரம் செய்யணுன்றதை பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் தொழிலில் நிம்மதியாக வெளியூர் அல்லது நீண்ட பயணம் மேற்கொண்டு வர நிலைமை ஏற்படும். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க செல்லக்கூடிய விஷயங்கள் தடங்கள் வந்தாலும் சரியான முறையில் சென்று விட்டீர்கள் என்றால் அது லாபத்தை உங்களுக்கு இரட்டிப்பாக எட்டி கொடுக்கும். ஒரு சில பண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு. அஸ்தம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேகமா செயல்படக்கூடிய நேரமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். முக்கியமா ஒரு கோர்ட் கேஸ் ஏதாச்சும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதங்களுக்குள்ள அது உங்களுக்கு சாதகமா முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சித்திரை 1, 2 பாதங்கள் நீடு, நிலம், வீடு, மனை வாங்கும் போன்ற சொத்துக்கள் சேர்க்கை அல்லது அவற்றால் ஆதாயமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும். ஆனா அவருடைய பேச்சை கேட்டு முழுக்க முழுக்க நீங்க அவர்கள் சொல்வது விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அது பிரச்சனையில் கொண்டு போய் வைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான தொடர்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். முடிந்தவரை இப்போது இதற்கான பரிகாரங்களாக என்ன செய்யலாம்னா, நீங்க வெள்ளிக்கிழமை போய் அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை ஏற்றிட்டு வர வேண்டும். வாரம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இந்த செப்டம்பர் 17ங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய, ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி. அதுவும் புரட்டாசியினுடைய 1ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி. இப்படிப்பட்ட பௌர்ணமி நாள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த துன்பங்கள், கஷ்டங்கள் என அனைத்தையுமே நீக்கி உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றி கொடுக்கும். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கொள்ளனா இந்த செப்டம்பர் 17 உங்களுக்கான நாளாக மாறும். இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை வழிபடுவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுவாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய நல்லதுக்காக மாறும். நன்றி, வணக்கம்.